அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறது 2024 டிசம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறது. கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் வருகின்ற 7/12/2024 அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீற்றிருக்க, விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்க, வருகின்ற 15/12/2024 அன்று சூரிய பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 16/12/2024 அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது விருச்சிக மனையில. சுக்கிர பகவான் 28/12/2024 அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷப ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும், என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ராசிநாதன் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ உங்க ராசிநாதன் வலிமை பெறுகிறது. உங்க ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கார். குரு என்பது உங்களுக்கு 8க்குரியவன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் 11க்குரியவன் லாபஸ்தானத்தின் அதிபதியாக அமர்ந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போ ராசி என்பது திக்பலத்துடன் அங்கு குரு இருக்கார். அப்போ என்ன, உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நன்றாகத்தான் இருக்கும். என்ன, சில வகை சமயத்தில் எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வரும். இது நடக்குமா, நடக்காதா, இது ஆயிருமா, அதாயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு நெகட்டிவ் உணர்வுகள் வரும். ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியும் குருவும் பார்க்கணும். 2ஆம் அதிபதி எங்க இருக்கார்? 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. யோகம்தான் உங்களுக்கு. அப்போ தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்ப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. அப்போ பொருளாதாரத்தில் எந்த குறையும் வரப்போவது இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா என்ன, வக்ர நிலையில் இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ஆக்ரோஷம், இந்த மாதிரியான தன்மையை அது கொடுக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா இல்லை. தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும். ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருந்தாலே போதும். மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை இருக்கு. குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் புனிதம் அடையும் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் போது குழந்தை செல்வத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும், குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த 2 இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிட்டும். இந்த ரிஷபராசி என்பர்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் இந்த மாதம். சரி, அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் பலப்பட போகிறது.
நன்றாக, அதாவது 5ஆம் இடம் என்பது பதவி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான். இப்போ பதவி கிடைக்கப் போகிறது, பூர்வீகம் நன்றாக இருக்க போகிறது, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு தன்மை, அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. காதலில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எத்தனையும் சுமூகமாக தீரும். அப்போ காதல் நன்றாக இருக்க போகிறது. காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் சுக்கிரனையும் பார்க்கிறார். காதல் காரகனான அந்த சுக்கிரனையும் பார்க்கின்ற காரணத்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் தகப்பன் ஒத்துக்கல அப்படின்னா கூட இப்போ தகப்பனுடைய ஒத்துழைப்போடு அந்த காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அழுத்தமாக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த மாதம் மிகும் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ தைரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, கோழைத்தனமே இருக்காது. தைரியமாக எதையும் முடிவெடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிருகுமங்கல யோகத்துடன் செயல்படுகின்ற காரணத்தால் குரு சுக்கிரனுடைய தொடர்பு, அதாவது குருவும் சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறது, குருவினுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கிறது, சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய்க்கும் கிடைக்கிறது. அப்போ என்ன, நிலம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை தரும். ஒரு வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா இந்த மாதம் ரிஷபராசினருக்கு முழுமையாக கிடைக்கும். வீட்டுக்காக அலைந்து திரிந்தவர்கள், ஒரு கட்டின வீட்டை வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடாகக்கூடிய தன்மை. என சுக்கிரன் செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4க்குரியவனான அந்த சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெறுகிறது. அப்போ குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடனும் இருக்கிறது. ஸோ இந்த மாதம் பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பவர்கள் தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய, அரசு காரியங்களில் வெற்றியடையக்கூடிய, அரசு எக்ஸாம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த மாதிரி, அதாவது அரசு காரியங்களில் ஜெயமாகக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்கள் முயற்சியால் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும். என கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக இருந்து அந்த காரியங்கள், அரசு காரியங்கள் தொய்வு ஏற்பட்டிருந்தது அல்லவா. இந்த மாதம் அத்தனையும் சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4க்குரியவன் 8ல் போய் மறைகிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டால், தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. தந்தையால் ஒரு காரியம், நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா இந்த களத்திர காரகன் என்கின்ற கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரனை குரு பார்க்கிறார், நல்லது. அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ திருமண விஷயங்கள் நடந்தேறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்தார், களத்திரக்காரகன் 8ல் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு தடையை கொடுத்தது, ஒரு தாமதத்தை கொடுத்தது, ஒரு வரன் செட் ஆகலை, இந்த மாதிரியான ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த தடைகள் விலக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம்.
தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார். அப்ப தொழில் ஸ்தானாதிபதி வலிமையா உட்கார்ந்துருக்கார். அப்ப தொழிலில் காலூன்றக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்ப தொழிலில் இருந்து வந்த தடைகள் என கடந்த சில மாதங்களாக வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு ஒரு சில குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது, சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, தொழிலுக்காக எடுத்துக்கொண்டிருந்த சில முயற்சிகள் தடையாக இருந்தது. இப்ப அத்தனையும் அது சரி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தொழிலில் முயற்சிகளால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், எங்க ராசிநாதன் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க முயற்சியால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாதம் ஜொலிக்க பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. தன்னுடைய அறிவால பிழைக்கக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இந்த மாதம் வளர்ச்சி உண்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரன் செவ்வாயை பார்க்கிறார். கடந்த மாதத்தில் சில முயற்சிகள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலைன்னா இந்த மாதம் நிச்சயமாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமான்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். வெளிநாட்டுக்கு காரக கிரகமே ராகு தான். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கும்போது வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய், வெளிநாட்டின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, நீங்க வெளிநாட்டில் போய் பிழைக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா தைரியமாக நம்ம சொல்லலாம். 6க்குரியவன் 9ல் போய் உட்கார்ந்துருக்கார். வேலையின் மூலமாக நல்லவைகள், வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் அங்கேயே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி தர்றது. ஸோ இது எல்லாமே நன்றாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் என்ன? 4க்குரியவன் 8ல் போயிருக்கணும். உங்களுடைய சுகஸ்தானத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 4க்குரியவன் 8ல் போய் மறைகிறார், சூரியன் 8ல் மறைகிறார். தந்தையின் உடல் நலத்தையும் நம்ம இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், அதாவது இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம், டிசம்பர் 15க்கு அப்புறம் சூரியன் 8ல் போய் மறைகிறதுனால அரசாங்கத்துக்கு விரோதமான செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா தண்டனை கிடைக்கும். ஸோ அரசு காரியங்களில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே சமயத்தில் 4க்குரியவன் 8ல் போய் மறைகிறதுனால வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை, உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.